சாதனைக்கு பின்னாலும் பல கனவுகள் இருக்கும். பல கனவுகளுக்கு பின்னால் எண்ணற்ற வியர்வை துளிகளும் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் நிறைந்திருக்கும். வயதில் சிறியவர்கள் ஆனாலும் எண்ணத்தில் உயர்ந்தவர்களாகவும் இலக்கில் உறுதியானவர்களாகவும் இருக்கும் இளம் விளையாட்டு வீரர்களை காட்சிப்படுத்தும் நிகழ்ச்சிதான் இது. மக்கள் வணக்கம், இது விருட்சமாகும் விதைகள். இன்றைய விருட்சமாகும் விதைகள் நிகழ்ச்சிக்காக சென்னை தாம்பரம் கைனடிக் விளையாட்டு கூடத்துக்கு தான் வந்திருக்கோம். குண்டெறிதலில் தேசிய அளவில் தடம் பதிச்ச வீராங்கனையான அக்ஷயாவை சந்திச்சு அவங்களுடைய இந்த வாழ்க்கை பயணத்தில் அவங்க சந்தித்த சவால்கள் என்ன, சாதனை என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் அக்ஷயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்க்கா, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ஸோ விளையாட்டுத்துறை அப்படின்னு இருக்கும் பொழுது எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்குது. எதை வேணால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் ஷார்ட் புட் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை கையில் எடுக்க என்ன காரணம், எப்படி இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே வந்துச்சு? அது ஆக்சுவலி ஸ்கூல் இயர்ஸ்லேருந்தே நான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கேன். ப்ளஸ் அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணோம். ஸ்டார்ட் பண்ணது 5th ஸ்டாண்டர்டில் இது மாதிரி நான் விவேகானந்தா ஸ்கூலில் படித்தேன், குரோம்பேட். அங்கே பிடி டீச்சர் அப்போ கொஞ்சம் ஷ்ரவுட்டாக கொஞ்சம் ஷார்ட் புட்க்கு ஏற்ற மாதிரி இருந்ததுனால அவங்க என்னை ஷார்ட் புட் பண்ணுமா அப்படின்னாங்க. அதனால காம்படிஷனுக்கு ஒரு 10 days முன்னாடி அது மாதிரி சும்மா பண்ணிவிட்டு காம்படிஷன் போய் பண்ணுறது. ஃபஸ்ட்டு மெடல்னா 5th ஸ்டாண்டர்டில் அந்த காம்படிஷன்லேயே வின் பண்ணிட்டீங்க? ஆக்சுவலி 3rdலேருந்தே பண்ணிகிட்டு இருக்கேன். 5th இது மாதிரி 10 days பண்ணுவோம் காம்படிஷன் முன்னாடி. 5th சும்மா பண்ணி ப்ளேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் கபடி வந்துச்சு நடுவில், அதுக்கப்புறம் ஹேண்ட்பால் வந்துச்சு, எல்லாமே போயிடுச்சு அது பாட்டுக்கு. ஷார்ட் புட் அப்படியே நான் கண்டினியூ பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் 7th ஸ்டாண்டர்டில் மேம் இது மாதிரி நான் ஜாயின் பண்ண ஃபவுண்டேஷனே இருக்குது, ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷன், நீயும் அதுலேயே ஜாயின் பண்ணிக்கோ, அதே கோச் உங்களுக்கு எடுப்பாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி தான் எனக்கு இந்த ஃபவுண்டேஷனில் நான் வந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் எங்கள் கோச்சே சஜஸ்ட் பண்ணாங்க. அதனால் நான் SDNB வைஷ்ணவ் காலேஜில் படிக்கிறேன், போயிட்டுருக்கு. ஓகே. ஸோ இப்போ நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்போ 3rd ஸ்டாண்டர்டில் ஆரம்பிக்கும் போது இந்த ஷார்ட் புட் அப்போல்லாம் எப்படி இருந்தது? அப்போ ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்திருப்பீங்க, வெயிட்லாம் தூக்கி போடணும், ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். இப்போ இவ்வளோ வருஷம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் இப்போ போடும்போது உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அப்போ எப்படி இருந்தது? ஆக்சுவலி ட்ரைனிங் டெக்னிக்ஸ்லேயே எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சும்மா ஒரு பால் எடுத்துகிட்டு போடுறது, அது மாதிரி நிறைய ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அதுக்கு பின்னாடி எவ்வளோ பேக் ட்ராப்ஸ் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு எங்களுக்கு இப்போ தான் புரியுது. ரன்னிங்லேருந்து, வெயிட்ஸ்லேருந்து, ப்ளையோஸ், அது மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இப்போ ஷார்ட் புட்னு எடுத்தோன்னா எல்லாமே வரும் உள்ள. வெயிட்ஸ் அதுக்கப்புறம் எல்லாமே வரும். இந்த எல்லா ட்ரைனிங்கும் பண்ணி தான் நீங்கள் அதுக்கு பிறகு தான் ஷார்ட் புட் போடணும் இப்போ இருக்க டைம் பீரியடில். ஓகே. இப்போ நீங்கள் இவ்வளோ உங்களுக்கு 19 ஏஜ் கிட்ட ஆகுது, நீங்கள் வெயிட்டை தூக்கி போடலாம், எவ்வளோ வெயிட் வேணால் கேரி பண்ணலாம், அவ்வளோ விஷயம் இருக்குது. 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சின்ன வயசாக இருந்திருக்கும், 8 வயசு 9 வயசு இருந்திருப்பீங்களா? அப்போ எவ்வளோ வெயிட்டு தூக்கியிருப்பீங்க? அந்த ஏஜ் பீரியடுக்கு ஒரு வயசு, அதாவது ஒரு வெயிட்டும் இப்போ ஒரு வெயிட்டும் இருக்கா, அது எப்படி? ஆமாங்க்கா. அது ஆக்சுவலி 3rd ஸ்டாண்டர்டில் 3rdலேருந்து 10th வரையும் 12th வரையுமே அண்டர் 18 வரையுமே 3 kg தான் எங்களுக்கு. அப்போ நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேயே 8 kg தான் போடணும், 10th ஸ்டாண்டர்ட்லேயே 3 kg தான் போடணும். ஓகே. ஆமாம். அதனால அப்போ நாங்கள் அவ்வளோ வெயிட்ஸே அடித்ததில்லை. நான் வெயிட்ஸ் ஆரம்பித்தது ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் வந்ததுக்கப்புறம் தான் நான் வெயிட்ஸு அப்படின்னு ப்ராப்பர் வெயிட்ஸ் ஆரம்பிச்சது. மிச்சப்படி இங்கே ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணதுலேருந்து தான் நான் வெயிட்ஸ் அதெல்லாம் எனக்கு ப்ராப்பராக தெரிய வந்துச்சு. இது மாதிரிலாம் பண்ணால் தான் நம்ம நெக்ஸ்ட் லெவல் போக முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு கைடன்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அதுலேருந்து வெயிட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அண்டர் 20 3 kg, அண்டர் 20 வரையும் 18 வரையும் 3 கிலோ, அதுக்கப்புறம் 4 கிலோ. ஓகே. உமன்ஸ் எல்லாமே 4 கிலோவில் தான் வரும். ஓகே. 4 கிலோ வெயிட்டை தூக்கி போடணும். ஓகே. இப்போ நீங்கள் இது வரைக்கும் உங்களுடைய இந்த வயசு வரைக்கும் என்னென்ன சாதனைகள்லாம் பண்ணியிருக்கீங்க அக்ஷயா? அது ஃபர்ஸ்ட் மெடல் உங்களுக்கு சொல்லிட்டேன். 5th ஸ்டாண்டர்டில் அது VS இன்டர் ஸ்கூல் ஒரு சின்ன காம்படிஷனில் வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ 2 இயர்ஸாக ஸ்டேட் மீட்ஸ்லலாம் பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் எல்லாமே அண்டர் 18லேருந்து நான் ப்ளேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இப்போ அண்டர் 20 சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் ஒரு நேஷ்னல் மெடல் என்கிட்ட, ஃபஸ்ட் நேஷ்னல் மெடல் ஃபர்ஸ்ட் இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்பில்
பிரான்ஸ் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ முதல் நேஷ்னல் அவார்டை வாங்கியிருக்கீங்க, நேஷ்னல் மெடலை வாங்கியிருக்கீங்க. ஸோ இப்போ இதை தொடர்ந்து உங்களுக்கு என்ன கனவு இருக்குது? இதுதான் என்னுடைய கனவு, இதை நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் பண்ணிடணுன்ற கனவு இருக்குன்னா இது? என்னோட ட்ரீம்ஸ்னு பொறுத்தவரையும் நான் வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் மாதிரி வச்சு அதுக்கப்புறம் அச்சீவ் பண்ணுறது தான் இப்போ வரையும் எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ தட் என்னோட ஷார்ட் டேர்ம் கோல் இன்னும் ஒரு 2 to 3 இயர்ஸில் வந்து ஒரு நேஷ்னல் மெடல் ப்ளஸ் வந்து ஒரு ரெக்கார்ட் வைக்கணும் அப்படின்னு ஆசை. அதுக்கப்புறம் நான் ஸ்போர்ட்ஸ் பர்சியூ பண்ணிட்டு என் கரியர் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னு என்னோட விஷ். அதுக்கப்புறம் என் ஃபேமிலியும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக அப்படின்னு சொன்னீங்க, என்ன மாதிரியான கெரியர் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க? என்ன மாதிரியாக வாழ்க்கையில் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்க, அதுவும் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக? அக்கா இப்படியே நான் கண்டினியூ பண்ணிட்டு இன்னொரு 2 இயர்ஸில் நான் பிஜி பண்ணிடலாம். பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் கவர்மெண்ட் எக்ஸாம் ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவேன். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அப்படியே உள்ளே போகிற மாதிரி. மோஸ்ட்டாக பெண்கள் வந்து வெயிட்டு தூக்குனாலே அவங்க வந்து பல்கி ஆகிடுவாங்க, ரொம்ப வெயிட் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள்லாம் அவங்கள தடுப்பாங்க. இல்லை இல்லை நீ இதெல்லாம் விளையாட வேண்டாம், ஈஸியாக ஏதாவது விளையாடு, அந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. இந்த மாதிரி வெயிட் தூக்கும்போது பெண்கள் பல்கி ஆவாங்க, வெயிட் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது கரெக்டு தானா? அந்த மாதிரி தான் இருக்குமா அது? அக்கா என்னை பொறுத்தவரையும் அது மித்து, எப்படி வேணால் இருக்கலாம். நம்ம வந்து அவேர்னஸ் கொடுக்கறத பொறுத்து தான் இருக்குது. ப்ளஸ் வந்து என்னை பொறுத்தவரையும் வந்து ஸ்ட்ராங் தான் ஆவாங்களே தவிர அது ஒரு அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் தானே தவிர அதனால வந்து அவங்க பல்கி ஆவாங்கன்னு என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா அப்படின்னா நான் ஆக்சுவலி வந்து எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க. ஸோ நான் இவ்வளோ வெயிட்ஸ் பண்ணியும் இப்படி தான் இருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு அது வந்து மித்துன்னு தான் தோணுது. உங்களுடைய பெற்றோர்கள் இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? ஏன்னா நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து நான் அந்த ஷார்ட் புட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ உங்களுடைய எல்லா போட்டிகளுக்கும் அவங்க வரணும், உங்களுக்கு அவங்க சப்போர்ட்டாக நிற்கணும். எந்த அளவுக்கு அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க? அக்கா ஆக்சுவலி 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்துனா நான் ஸ்கூல்லேயே படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஸ்கூல்லேயே அந்த லஞ்ச் பிரேக்ஸில் அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 1/2 hour 1 hour அவ்வளோதான் என் ப்ராக்டிஸ் டைமிங்கே இருக்கும். ஒரு 7th வரையுமே. 5th வரையும் எங்கள் அப்பா கூப்பிட்டு வந்து விடுற மாதிரி இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானே சைக்கிளில் போக ஆரம்பிச்சிட்டேன். அதனால நான் இண்டிபெண்ட் ஆகிட்டேன் அந்த டைமில். அதுக்கப்புறம் அப்படியே போச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறது தாம்பரம் கிரவுண்ட் இல்லை, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஐஆர்டி பாலிடெக்னிக் காலேஜ்லேயே அங்கே கிரவுண்ட் இருந்துச்சு. ஸோ நாங்கள் அங்கே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம். அப்போது வந்து நானே சைக்கிளில் போயிட்டு வர மாதிரி இருந்துச்சு. அப்பா அம்மா காம்படிஷன்ஸ்க்கு கண்டிப்பாக வருவாங்க. ஸ்கூல் காம்படிஷன்ஸ் டீச்சர்ஸ் கூப்பிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பாங்க. வெளில ஏதாச்சும் காம்படிஷன் போனால் அப்பா அம்மா கண்டிப்பாக வருவாங்க, கோச்சஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போது நேஷ்னல் அது மாதிரி போக ஆரம்பிச்சதுலேருந்து கண்டிப்பாக வேறு ஊருக்கு போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா அந்த சென்ஸில் வந்து அம்மா அப்பா யாராச்சும் கூட வருவாங்க, கோச்சஸும் கூட வருவாங்க. ஸோ இப்போ போட்டிகளுக்கெலாம் உங்கள் பெற்றோர்களே அழைச்சிட்டு போவாங்க, அதுவும் இந்த நேஷ்னல் லெவல் போட்டிகளுக்கெலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு உங்கள் வீட்டிலேருந்தே செலவு பண்ணுவாங்களா? இந்த செலவுகள்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க? அக்கா ஆக்சுவலி வந்து எல்லா செலவுகளுமே நம்ம தான் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வந்து நேஷ்னல்ஸ்க்கு போகும்போது மட்டும் அவங்க அலவன்ஸ் சார்ஜ்னு சொல்லிட்டு 1500 2000 வரையும் தர வாய்ப்பு இருக்குது. இப்போது ஸ்டேட் ஈவெண்ட்ஸ் கூட நம்ம வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக்ஸில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நம்ம செலவில் தான் போய் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். அட்லீஸ்ட்டு பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு மட்டும் செலவு பண்ணாச்சும் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸில் இல்லைனா ஃபுட்டில் நம்ம காம்பன்சேட் பண்ணிக்கலாம்ல. ஸோ என்னென்ன டோர்னமெண்ட்டில் விளையாண்டுருக்கீங்க, என்னென்ன மெடல்ஸ்லாம் வின் பண்ணியிருக்கீங்க, அது குறித்து விரிவாக சொல்லுங்கள். 5th வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு ஆக்சுவலி. ஏன்னா அது வந்து கேட்டகிரி வைஸ் இருக்குது. சிஷு, பாலா, தருண், அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகிரி இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்கும்போது சிஷுவில் வந்து நான் 5th ஸ்டாண்டர்ட் தான் லாஸ்ட் கிளாஸு. ஸோ அப்போது வந்து கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் எடுத்து கொஞ்சம் ஒரு மாதிரி கான்ஃபிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ தான் ஃபஸ்ட்டு நான் ப்ளேஸ் பண்ணது 5th ஸ்டாண்டர்டில் அந்த சொசைட்டி ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து 6thலேருந்து நான் அப்படியே கண்டினியூஸாக ப்ளேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஈவெண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து நான் 8th ஸ்டாண்டர்டில் வந்து நெக்ஸ்ட் லெவல் போனேன். சவுத் ஜோன் வித்யாபாரதி அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டக்ட் பண்ணாங்க. அதில் போய் ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லெவல் வந்து வித்யாபாரதி நேஷ்னல்ஸ் போனேன். அதில் வந்து நான் சில்வர் ப்ளேஸ் பண்ணேன் 8th ஸ்டாண்டர்டில். அப்போது வந்து 8 meters போட்டேன் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் 9, 10 கோவிட் பேட்ச் நான் அப்படியே 9, 10 போயிடுச்சு. 11th கோவிட் அப்படியே போயிடுச்சு, காம்படிஷன்ஸ் எதுவுமே கண்டக்ட் பண்ணல. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்டில் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணி அந்த சவுத் ஜோனில் ப்ளேஸ் பண்ணி கேரளாக்கு போயிருந்தோம். அங்கே ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து SDFIன்னு அது வந்து ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா, அதில் வந்து நான் 4th. அதுக்கப்புறம் ஸ்கூல் லைஃப் அப்படியே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் காலேஜில் வந்து ஏஎல் மீட்ஸ்லாம் வரும். ஒரு 2 ஏஎல் மீட் பார்ட்டிசிபேட் பண்ணேன். அதில் வந்து நான் சில்வர் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போது நடக்கிற ஸ்டேட் ஈவெண்ட்ஸ் லாஸ்ட் 3 இயர்ஸாக நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸ்டேட் ஈவெண்ட்ஸு. அதனால் அதிலெல்லாம் வந்து சில்வர், பிரான்ஸ் ப்ளேஸ் பண்ணிகிட்ருக்கேன்.
இந்த நேஷ்னல்ஸ் போனேன், ஃபர்ஸ்ட் இண்டோர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் 2026, அதில் வந்து நான் பிரான்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ முதல்ல சொன்னீங்க 3rd ஸ்டாண்டர்ட் போகிறப்போ நான் குழந்தையா இருக்கிறப்போ தோற்றப்போ எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொன்னீங்க. சின்ன குழந்தைங்களா இருந்தால் நம்ம போய் தோத்துட்டோம்லாம் அழுவாங்க. அப்போ நீங்கள் இந்த மாதிரி அழலாம் இல்லையா? ஆக்சுவலி எனக்கு தோத்தப்போ அழுகணுன்னே தெரியல. அப்போது அவ்வளோ மெச்சூரிட்டி தான் எனக்கு இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் இப்போ கேட்டால், இப்போ நான் தோத்த ஈவெண்ட்டில் கூட நான் அழுகலை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், என் கோச் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு என்ன பண்ணி பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் யோசித்த நாட்கள் இருக்குது. கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும், எனக்கு கஷ்டமாக இருக்கும். ப்ளஸ் வந்து கிரவுண்டில் போடாதது, அங்கே போடல, அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டி நான் ஃபேஸ் பண்ணுவேன். அது கொஞ்ச நாளில் சரியாயிடும். ஓகே. இப்போ அக்ஷயா, நம்ம பெரும்பாலும் ஒரு காம்படிஷனில் போய் நிற்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு போட்டியாளர் ப்ளே பண்ணுறதை பார்த்தாலே நமக்கு ஒரு பயம் வரும். அதுவும் நீங்கள் ஷார்ட் புட் அப்படின்னும் போது எவ்வளோ தூரம் போட போகிறாங்க அப்படின்னு. அவங்க ஒரு 9 மீட்டர் 10 மீட்டர் போட்டு அச்சச்சோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை விட நம்ம பெஸ்ட்டு கொடுக்கணுமே, அப்போ தானே நமக்கு அப்படின்னு ஒரு பதட்டம் எல்லாருக்குமே வரும். அதுவும் நீங்கள் ஷார்ட் புட்டில் இருக்கும்போது உங்களுக்கு இந்த பதட்டம் இருக்குமா? இன்னொரு போட்டியாளரை பார்த்து நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு ஒரு பதட்டம் இருக்குமா? ஆக்சுவலி எனக்கு இருந்துச்சுக்கா. ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக பதட்டம், பயம் அதெல்லாம் இருந்துச்சு அங்கே போடும்போது. அதுக்கப்புறம் அதனால என்னுடைய பெர்ஃபார்மன்ஸும் அஃபெக்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு நான் வந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் கோச் வந்து, நீ அங்கே போய் யாரையும் பார்க்காத, உன் டெக்னிக்கை மட்டும் நீ பாரு, நீ என்ன பண்ணும் அதை மட்டும் யோசிச்சுட்ரு அப்படின்னாங்க. ஸோ நான் அதை ஒரு ஈவெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு எல்லாமே கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அந்த ஃபியரை ஓவர் கம் ஆக்சுவலி ஃபுல்லாக பண்ண முடியாது யாராலையும், ஏன்னா கொஞ்சம் ஃபியர் இருந்தால் தான் அட்ரினலின் செக்ரேட் ஆகும். அதனால வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ஃபியர் இருக்கும், ஆனால் என்னால் அதை ஓவர் கம் பண்ண முடியும். எங்களை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் புட் அப்படின்னா அதை தூக்கி போடுவாங்க, அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். இதில் என்னென்ன வகைகள் இருக்குது, அதை எப்படி வந்து இந்த மாதிரி வகைப்படுத்துவாங்க? அது வந்து எங்கள் ஸ்கூல் பேஸ் பண்ணி எங்களுக்கு எப்படி பண்ணாங்கன்னா வந்து 5 கேட்டகரிஸ் வச்சுருந்தாங்க. அது வந்து அதுக்கு வந்து ஷிஷு, பாலா, தருண், அதுக்கப்புறம் ஒரு 5 கேட்டகரிஸ் இருந்துச்சு. இதில் நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி போனோம்னா அதில் வந்து அண்டர் 16, 18, 20, அதுக்கப்புறம் ஓப்பன், இந்த 4 கேட்டகரி இருக்குது. நேஷ்னல் வரையும் அவ்வளோதான். ஸோ இது வந்து நான் 20க்கு அப்புறம் ஓப்பன் வந்து யார் வேணால் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து 40 இயர்ஸ் ப்ளஸ் வந்து மாஸ்டர்ஸ்னு இருக்குது. அதுலேயும் 40 இயர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் எல்லோரும். ஓகே. ஸோ இப்போ இது குறிப்பிட்டு வந்து வெயிட்டு அப்படிங்கிறது இருக்கா, இல்லை 40 போனால் கூட நீங்கள் சொல்கிற அந்த 4 கிலோ மேலே அவ்வளோ தானா? அண்டர் 18 வரையும் 3 kg இருந்துச்சுக்கா. அண்டர் 16, அண்டர் 18 வந்து 3 kg இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் அண்டர் 20ல் தான் வந்து 4 kgன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஓப்பன்லேயும் 4 kg தான், மாஸ்டர்ஸ்லேயும் 4 kg தாங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து அந்த வெயிட்டை எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்க, அதிகபட்சமாக எவ்வளோ தூரம் வரைக்கும் போட்டிருக்கீங்க? ஸோ மோஸ்ட்டாக அதை எவ்வளோ தூரம் போடுவாங்க, இவ்வளோ தூரம் வரைக்கும் ஹையஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க அந்த வெயிட்டை போடுறதுல? 13.18 போட்டிருக்கேங்க்கா, என் பெஸ்ட்டு. 13.1 மீட்டர், 18 மீட்டர். ஓகே. அதுக்கப்புறம் வந்து 4 kgயில் வந்து நான் வந்து கிரவுண்டில் போடுறது வந்து அரௌண்ட் 13 கிட்ட போடுவேன். காம்படிஷன்ஸில் வந்து நான் 12.41 போட்டிருக்கேன் இவ்வளோ வரையும். ஓகே, 12.41 மீட்டர் வரைக்கும் போட்டிருக்கீங்க. ஸோ பெரும்பாலும் இந்த ஷார்ட் புட் அப்படிங்கிறதுல நீங்கள் நிறைய பேர் உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பாங்க இல்லையா? இந்த வீரர்கள்லாம் பார்த்து நான் வந்து இன்ஸ்பயர் ஆயிருக்கேன், இவங்கள மாதிரி விளையாடணும்லாம் எனக்கு ஆசைனா என்ன மாதிரியான வீரர்கள் உங்கள் மனசில் இருக்காங்க? வெல்ரி ஆடம்ஸ்னு ஒருத்தங்க, அவங்க வந்து நியூசிலாந்து பிளேயரு. ஆக்சுவலி அவங்க தான் இன்ஸ்பிரேஷனாக வச்சு அவங்க ஸ்ட்ரென்த் எல்லாமே, அவங்க கெயின் பண்ணுறது எல்லாமே நான் மானிட்டர் பண்ணி அவங்களுடைய இன்ஸ்பிரேஷனில் வந்து நான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே. ஸோ அவங்கள மாதிரி போடணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கனவு. ஸோ இப்போ இந்த ஒரு விளையாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக எவ்வளோ மீட்டர் வரைக்கும் போடுவாங்க அக்ஷயா? அக்கா, ஆக்சுவலி ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கும், அதை பிரேக் பண்ணி அவங்க போடுறது தான். இப்போ வந்து ரெக்கார்ட் வந்து 21 மீட்டர்ஸ் to 22 மீட்டர்ஸ்குள்ளே இருக்கலாம். 20 to 21 மீட்டர் வரைக்கும் போட்டிருக்காங்க. 22 மீட்டர்ஸ் வரையும் இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் 12.41 மீட்டர்ஸ் கிட்ட வந்திருக்கீங்க. இன்னும் நீங்கள் போகணும், ஒரு 8 மீட்டர் கிட்ட உங்களுக்கு இருக்குது இல்லையா? ஸோ இப்போ இந்த ப்ராக்டிஸை தவிர்த்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் பண்ணிகிட்டு இருக்கீங்க? அதாவது இந்த வெயிட் லிஃப்டிங் அந்த மாதிரி சொன்னீங்க, இன்னும் என்னென்ன விஷயங்கள்லாம் தினமும் இதெல்லாம் நான் பண்ணுவேன், அப்போ தான் எனக்கு இந்த ஷார்ட் புட்டுங்கிறது இன்னும் நல்லா வரும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வெயிட்ஸ் வந்து வீக்லி ட்வைஸ் பண்ணோம். அதில் வந்து ஸ்குவாட்ஸு, அதுக்கப்புறம் வந்து டெட் லிஃப்ட்டு, அதெல்லாம் அதில் பண்ணுற மாதிரி இருக்கும் வீக்லி ட்வைஸு. அதுக்கப்புறம் வந்து ப்ரீஹேப், இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஜுரி ஆச்சு இல்லைனா ஏதாச்சும் ஆயிருந்துச்சு, அதுக்கு ப்ரிவென்ஷன் வேறு நம்ம ப்ரீஹேப் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் கோருக்கு அப்டமல் கோருக்கு பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் வந்து ப்ளையோன் இருக்கும், அதில் வந்து ஹடில் ஜம்ப்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஸ்குவாட் ஜம்ப்ஸு, அது வந்து நம்ம எக்ஸ்ப்ளோஷனை இன்க்ரீஸ் பண்ணுற
இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ் ஆகும்க்கா. அதனால் இப்போது அது பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்து எங்கள் கோச் சஜஸ்ட் பண்ணாங்க மெடிடேஷன், அதுக்கப்புறம் காயக்கல்பான்னு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ஸோ இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ இது எல்லாமே நீங்கள் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ், உடற்பயிற்சிகள். அப்படியே நம்ம உணவுக்கு வருவோம். அதுவும் நீங்கள் ஷார்ட் புட் பண்ணுறீங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த ப்ரோட்டீன்லாம் நிறைய சாப்பிட்ணும் அப்படின்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம். பட் நீங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ப்ராக்டிஸ் எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுடைய உணவு முறை எப்படி இருக்கும்? உங்களுடைய சாப்பாடு இந்த ப்ரோட்டீன்லாம் அதிகமாக இருக்குமா உங்களுடைய உணவில்? அக்கா, நான் ஃபவுண்டேஷன் ஜாயின் பண்ணதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, என் சினாரியோ வந்து இருக்கிற ஃபுட்டில் வச்சு மேனேஜ் பண்ணோம். பேசிக்லி நான் வெஜிடேரியன். ஸோ அதில் என்ன கிடைக்குதோ, அதுவும் இல்லாமல் எனக்கு அப்போ ப்ரோட்டீன் நாலேஜ், அந்த சப்ளிமெண்ட்ஸ் நாலேஜ் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே நான் ஒரு 10th மேலே தான் நான் இது எல்லாமே ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஃபுட் வந்து இப்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து சாப்பிட்ணும். ப்ளஸ் சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறோங்க்கா. கிரியேட்டின், வே பவுடர், அதுக்கப்புறம் வந்து ஃபிஷ் ஆயில், அது மாதிரி நிறைய சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் நேச்சுரல் ஃபுட்ஸில் இருந்தும் எடுக்கிறோம் இப்போ சரியாக சப்ளிமெண்ட்ஸ்னு. ஸோ இப்போ திரும்பவும் விளையாட்டுக்கு வருவோம். நீங்கள் சொன்னீங்க நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது வந்து 13 மீட்டர் கிட்ட போடுவேன், ஆனால் கிரவுண்டில் போயிட்டா ஒரு 12.41 அந்த ரேஞ்ச் தான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இந்த வித்தியாசம் ஏன்? ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட நம்ம பெர்ஃபார்ம் பண்ணும்போது இன்னும் நல்லா தான் பண்ணணும், இருந்தாலும் ஏன் இந்த வித்தியாசம்? எனக்கு வந்து கிரவுண்ட் தெரில, எனக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் மாதிரி இருக்குது கிரவுண்டில். அது புது இடம், கொஞ்சம் எக்ஸ்ப்ளோஷர் கிடைக்கல எனக்கு அவ்வளோவா. ஸோ எனக்கு கிரவுண்டில் வந்து கோச்சஸ் எல்லாமே இருப்பாங்க கூட. ப்ளஸ் வந்து நிறைய ஆனால் வந்து வீடியோ அதெல்லாம் எடுத்து இது மாதிரி தப்பு வருது, அது மாதிரி தப்பு வருதுன்னு டெக்னிக்ஸில் பார்ப்பாங்க. அதனால வந்து எனக்கு இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுவும் இல்லாமல் சரௌண்டிங் அது எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆகுது, அதனால எனக்கு தோணுது. ப்ளஸ் ஒரு சின்ன ஃபியர் இருக்குது கண்டிப்பாக, அதனால இருக்கலாம். ஸோ இப்போ அந்த பயத்தால் தான் பெர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. இப்போ உங்களை ப்ராக்டிஸ் பண்ண விடுவாங்களே? ஏன்னா அங்கே ஆன் கிரவுண்ட் போன பிறகு நீங்கள் ஒரு முறை எவ்வளோ தூரம் இருக்குது, எப்படி போடலாம், அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு விளையாடுவீங்களா? இல்லை எடுத்தோடனே அந்த கிரவுண்டுக்கு போய் நேராக விளையாடுறது மட்டும்தான் இருக்குமா போட்டிகளில்? போட்டிகளில் பொறுத்து நம்ம இஷ்டங்க்கா. மோஸ்ட்லி 2 நாளுக்கு முன்னாடியிலேருந்து விடுவாங்க. இப்போ நம்ம ஏதாச்சும் ஊருக்கு நேஷ்னல்ஸ் அந்த மாதிரி போகிறோம்னா கண்டிப்பாக 2லேருந்து 3 நாளுக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளே போய் செட்டார் எப்படி இருக்குது, அதுவும் இல்லாமல் செட்டாரும் பேஸ் பண்ணி தான் நம்ம மீட்டர்ஸ் எல்லாமே மாறும்க்கா. செட்டார் ரஃப்பாக இருந்தால் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு மாதிரி சர்ஃபேஸில் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அங்கே போயிட்டு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருந்தால் நம்ம அது தப்பு சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம அந்த சுச்சுவேஷனுக்கு நம்ம அடாப்ட் பண்ணிவிட்டு பண்ணுறதுக்கு தான் அந்த 2 days அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் டைம் முன்னாடி போய். ஸோ டைம் எடுத்து நீங்கள் விளையாடலாம். இப்போ உங்களுக்கு அந்த ஃப்ளோர் எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட அந்த வெயிட்டில் கேட்டகரிஸ் அந்த மாதிரி சொன்னீங்க. இப்போ நம்ம விளையாடும்போது மண்ணில் போடுவீங்க, அது ஒரு பர்டிகுலர் தூரத்தில் போகும். அது இந்த மாதிரி எப்படி இருக்கும்? நீங்கள் விளையாட போடக்கூடிய அந்த நேஷ்னல் லெவல் காம்படிஷனில் தரைதளம் எப்படி இருக்கும்? நீங்கள் தூரமாக போடுறதுக்கு சிமெண்ட்டில் அந்த மாதிரி போட்டிருப்பாங்களா, இல்லை அதுவும் மண்ணில் இருக்குமா? அதில் ஏதாவது வேறுபாடு இருக்கா? ஆக்சுவலி செட்டார்னு பொறுத்த வரையும் நம்ம ஸ்டேட்லேயும் சரி நேஷ்னல்ஸையும் சரிக்கா, சிமெண்ட்டில் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டிருப்பாங்க, அதில் ரிம் இருக்கும், அதுக்கப்புறம் போர்டு வச்சுருப்பாங்க. செட்டார் பொறுத்த வரையும் ஒன்று ரஃப் இல்லைனா ஸ்மூத்து அப்படின்னு இருக்கும். நான் வந்து அஸ் அ கிளைடராக வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ரஃப்னா வந்து நான் ட்ராக் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதனால் அது வந்து எனக்கு ஸ்லைட் டிசப்பாயின்மெண்ட் மாதிரி இருக்கும், வாய்ப்பு இருக்குது. அண்ட் டிஸ்அட்வான்டேஜும் கூட எனக்கு அது. இது போய் பாயிண்ட் ஆகிற இடம் வந்து எப்போவுமே கிராஸில் தான் இருக்கும். மோஸ்ட்லி மண்ணில் அது கிராஸ் லைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்போ நான் இண்டோர் சாம்பியன்ஷிப் போயிருந்தேன் இல்லைக்கா, அங்கே வந்து எப்படி இருந்தால் அங்கே மேட் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ பாயிண்ட் படுற இடத்துல அது அப்படியே ஹோல் மாதிரி ஆகிடும். ஸோ அங்கே டேப் வச்சு மெஷர் பண்ணாங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஒரு தூரத்துலேருந்து போடும்போது அந்த இடம் கரெக்டாக படுற இடம் வரைக்கும் தான் உங்களுக்கு கணக்கு, அதன் பிறகு அது போடுறது கிடையாது. அந்த போர்டு இருக்குல்லக்கா, அந்த போர்டு ஸ்டாப் போர்டுன்னு ஒன்று வைப்பாங்க, அதுல இருந்து எங்கே பாயிண்ட் ஆகுதோ அங்கே பாயிண்ட் ஆகிற வரையும் கணக்கு. ஓகே. அந்த தூரம் வரைக்கும் நீங்கள் போடுற வரைக்கும் கணக்கு. ஸோ இப்போ நீங்கள் இந்த மாதிரி விளையாடும் போது எனக்கு இந்த விஷயம்லாம் நானே எனக்கு நோட் பண்ணது, எனக்கு இதெல்லாம் என்னுடைய இதில் நான் இம்ப்ரூவ் பண்ணணும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இதெல்லாம் விளையாடுறேன், இதெல்லாம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து கண்டுபிடிச்ச விஷயங்கள்லாம் என்ன, இதெல்லாம் நான் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு? என்னை பொறுத்தவரையும் இன்னும் டெக்னிக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் வந்து என்னோடய வெயிட்ஸ் இல்லை என்னோடய ஃபிசிக்கே நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் வந்து என்னால் நான் நினைக்கிற தூரத்துக்கு போட முடியும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு வந்து நான் இன்னும் நிறையா சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக சாப்பிட்டு
இன்னும் நிறைய ஒர்க் பண்ணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க, எப்படி ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்ண முடியுது அக்ஷயா? நீங்கள் ஸ்போர்ட்ஸையும் பார்க்கணும், அதுவும் நீங்கள் இந்த வெயிட் லிஃப்டிங் அதெல்லாம் கூட உங்களுக்கு இருக்குது இதில். அப்போ நீங்கள் தினமும் ஜிம்முக்கு போகணும், இல்லை இந்த மாதிரியான வெயிட் லிஃப்டிங் இதெல்லாம் பண்ணி ஆகணும், ஷார்ட் புட்டுக்கு ப்ராக்டிஸும் பண்ணணும், அதே நேரம் நீங்கள் படிச்சும் ஆகணும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் எப்படி நீங்கள் மேனேஜ் பண்ணுறீங்க? எஸ்பெஷலி இந்த காலேஜ் டேஸை எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஆக்சுவலி எனக்கு காலேஜ் டேஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ஸ்கூல் டேஸ் கம்பேர் பண்ணால். ஃபஸ்ட்டு நான் காலேஜ் டேஸ் சொல்கிறேன். காலேஜ் டேஸ் வந்து நான் ஈவினிங் காலேஜ் ப்ரிஃபர் பண்ணி 1 to 5:30 காலேஜு. ஸோ தட் வந்து செஷன்ஸ் வந்து மார்னிங்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஈவினிங்கும் இருக்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் மார்னிங் இருந்தால் நோ இஷ்யூஸ், நான் மார்னிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு காலேஜ் போகலாம். சப்போஸ் ஈவினிங் இருந்துச்சுன்னா நான் 1 to 3:30 வரையும் காலேஜில் இருப்பேன். அதுக்கப்புறம் ஓடி வாங்கிட்டு நான் வெளில வந்துட்டு கிரவுண்டுக்கு வந்துடுவேன். ஓகே, எக்ஸாம்ஸ் அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க? எக்ஸாம்ஸ் வந்து மோஸ்ட்லி ஆஃப்டர்நூன் தான் இருக்கும். இப்போது எனக்கு வெயிட் செஷன்ஸ் எல்லாம் த்ரோஸ் இருந்தால் மோஸ்ட்லி நான் ஈவினிங்க்கு ஷிஃப்ட் பண்ணிவிட்டு மார்னிங் ஸ்டடிக்கு யூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் ஸ்போர்ட்ஸ் பர்சியூ பண்ணுற மாதிரி. ஓகே, ஸோ வீட்டில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க? ஏன்னா நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் போதும், நீ இவ்வளோ நாள் விளையாண்டது போதும், படிக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் நீ படிப்பை கவனி அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் காலேஜும் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் இதுக்கப்புறம் பிஜியும் பண்ண போகிறேன் அப்படின்ற ஆசையில் இருக்கீங்க. அப்போ வீட்டில் என்ன மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு? படிப்பு முக்கியமாக, ஸ்போர்ட்ஸ் முக்கியமாக? அவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்குறாங்கக்கா ஸ்போர்ட்ஸ்க்கு. ஸோ தட் வந்து என்னால் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ஸ்போர்ட்ஸையும் பர்சியூ பண்ண முடியுது, ப்ளஸ் வந்து ஸ்டடீஸ். ஆப்வியஸ்லி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, படிக்க அப்படியே படிக்காமல் விட்டுற மாட்டாங்க. படிக்கிற நேரத்தில் படித்தா எங்கள் அப்பா அம்மா விட்டுருவாங்க, அதனால் அப்படி மேனேஜ் ஆகிட்டுருக்கு. ஆனாலும் ஸ்டடீஸ் தான் முக்கியம். ஆனால் அவங்க அப்படி மீன் பண்ணல இந்த சென்ஸ், ஆனால் வந்து நம்மளுக்கே தெரியும்ல. ஸோ வந்து ஸ்டடீஸும் நம்ம ஈக்குவலாக கேரி ஓவர் பண்ணிட்டு போகணும். குறிப்பிட்ட உங்களுக்கு பிடிச்ச பயிற்சியாளர்கள் யார், அது குறித்து சொல்லுங்கள். என்னை பொறுத்தவரையும் ஃபர்ஸ்ட் வந்து 3rd ஸ்டாண்டர்டில் ஒரு மேம் வந்து நான் ஐடென்டிஃபை பண்ண மேம் வந்து எனக்கு கொஞ்சம் க்ளோஸு. அவங்க பேர் வந்து பார்வதி மேம். எங்கள் ஸ்கூல்லையே அவங்க பிடி டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அவங்க வந்து அவங்களோட கோச் கிட்ட வந்து நீ போய் கோச்சிங் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அப்போ வந்து பெருமாள் ராமசாமி சார் அப்படின்னு அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை பார்த்துருந்தாங்க. அவர் வந்து சங்கர் அண்ணா கிட்ட என்னை த்ரோஸ்க்கு அனுப்புவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து நான் கொஞ்ச நாள் த்ரோஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் வந்து வெயிட்ஸு எல்லாமே வந்து அண்ணா வீடியோ எடுப்பாங்க. அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு அதுலேருந்து அவங்க ஃப்ளாஸு என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணலாம், என்ன பெட்டர்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அதுலேருந்து அவங்க பார்த்து அவங்க வீட்டில் போய் ஒர்க் பண்ணி எங்களுக்கு அனுப்புவாங்க. ப்ளஸ் வந்து ரெஃபரன்ஸ் த்ரோஸ் அது எல்லாமே எங்களுக்கு அனுப்புவாங்க. இப்போது கரண்ட்டாக வந்து சங்கரோட அண்ணா வந்து பார்த்துட்ருக்காங்க, அருண் சார்னு. அவங்க வந்து இப்போது எங்களுக்கு வந்து பார்த்துட்ருக்காங்க. ஸோ எல்லா செஷன்ஸுமே நாங்கள் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்குங்க. பேசிக்லி இப்போது எந்த செஷன் நாங்கள் தனியாக பண்ணாலுமே அந்த செஷன் நாங்கள் வீடியோ எடுக்கணும். சப்போஸ் அவங்க இருந்தாலுமே அவங்க ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு புரியும், இல்லை சொல்லித்தராங்கல்ல, நம்மளுக்கு புரியும். ஸோ வந்து அதுலேருந்து இது நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், இதை வச்சு நாங்கள் அந்த பெரிய லெவல் ஆஃப் த்ரோயர்ஸ் இருக்காங்களா அவங்க கூட கம்பேர் பண்ணி பார்ப்போம். கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அண்ணா வந்து எங்களுக்கு சொல்லுவாங்க, இது மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம். 2 பேருமே வந்து ஒரு மாதிரி லேர்னிங் ஃபேஸ்லேயே இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ உங்களுடைய பயிற்சியாளர்கள் பற்றி சொன்னீங்க. குறிப்பாக உங்களுக்கு இவங்ககிட்ட இருந்து கிடைச்ச பாராட்டுகள், இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ஒரு போட்டியில் கலந்துக்கிட்டாலுமே எனக்கு இந்த பாராட்டு என்னுடைய மனசுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி என்னென்ன பாராட்டுகள்லாம் உங்களுக்கு கிடச்சிருக்கு? என்னுடைய ஸ்கூல் டீச்சர் பார்வதி மேம் கிட்டேருந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் நேஷ்னல் மெடல் ப்ளேஸ் பண்ணேன். அது வரையும் அவங்க ஸ்கூலில் இருந்தாங்க. நான் 8th ஸ்டாண்டர்டில் ப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வரையும் ஸ்கூலில் இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு, பரவாயில்லையே ஃபஸ்ட்டு நேஷ்னல்லையே வந்து நீ ப்ளேஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா சந்தோஷப்பட்டாங்க. அது ஆக்சுவலி இன்னும் என் மெமரியிலே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே நான் ஃபஸ்ட்டு பிஆர் ஸ்போர்ட்ஸ் ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ஸ்டேட் மெடல் யூத் சாம்பியன்ஷிப், தமிழ்நாடு யூத் சாம்பியன்ஷிப்னா அதில் வந்து நான் பிரான்ஸ் ப்ளேஸ் பண்ணேன். அதனால வந்து என் கோச்லாம் ரொம்ப ஹாப்பி. ஃபஸ்ட் நேஷ்னல் மெடலு அது வந்து ஒரு மாதிரி சியரப் பண்ணி கொஞ்சம் நல்லா மோட்டிவேட் பண்ணி அதில் வாங்கின அப்ரிசியேஷன், ஐ மீன்ஸ் அவங்க வந்து ஸ்டேஜ்லாம் கொடுத்தாங்க அந்த அவார்டு. அந்த அவார்டு வந்து என்னோடய மெமரியாக இருக்குது. ஸோ நீங்கள் உடற்பயிற்சி பண்ணும்போது சொன்னீங்க எனக்கு இன்ஜுரி எல்லாம் கூட ஆனால் அதுக்கேற்ற மாதிரி உடற்பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு. இந்த ஷார்ட் புட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஜுரி ஆயிருக்கா? அந்த மாதிரியான நேரத்தில் நீங்கள் எப்படி ரெஸ்ட் எடுப்பீங்க? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலி வந்து எனக்கு 12th வந்து நீ பெயின் வர ஆரம்பிச்சிச்சு, ரைட் நீ பெயின். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ரைட் டாமினேட்டட் பர்சன். ப்ளஸ் வந்து வெயிட்ஸ்லேயும் கொஞ்சம் அதிகமாக நான் ரைட் யூஸ் பண்ணுவேன். ப்ளஸ் வந்து த்ரோஸ்லேயும் நான் ரைட் லெக்கில் தான் கிளைட் பண்ணுறதுனால எனக்கு ரைட் லெக் நீ வந்து கொஞ்சம் ஓவர் ஒர்க் ஆயிடுச்சு.
ஸோ தட் வந்து நான் டாக்டர் கிட்ட காமிச்சு எம்ஆர்ஐ எடுத்தம்போது வந்து உள்ளே வந்து ஃப்ளூயிட் இல்லை, அதனால் ஃப்ளூயிட் சுத்தமாகவே இல்லை நீ ஜாயின்ஸ்குள்ளே. ஸோ தட் வந்து உங்களுக்கு அது மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுக்கப்புறம் பிஆர்பி பண்ணோம். அப்போ வந்து அது வந்து ஆக்சுவலி சர்ஜரின்னு சொல்ல முடியாது, அது ஒரு ப்ரொசீஜர் தான். அதனால அது பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 month வந்து மெடிக்கேஷன்ஸ் ப்ளஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரீஹேப்லேருந்து ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாண்டிங் த்ரோ, ஷார்ட்டை சும்மா தொடுறது, அதுக்குன்னே ஒரு செஷன் வந்துட்டு போவோம். அது மாதிரியெல்லாம் இருந்துச்சுக்கா. ஸோ இப்போ இந்த ஸ்போர்ட்ஸில் நான் இந்த ஒரு விஷயம் பண்ணிடணும், இதுதான் என்னோட டார்கெட் இப்போதைக்கு அப்படின்னா என்ன இருக்குது உங்களுடைய கனவா? என்னுடைய கனவாக வந்து ஒரு நேஷ்னல் ரெக்கார்ட் வைக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. ஸோ தட் நான் அதுக்கு இன்னும் இப்போது வந்து ஒரு 60% ஒர்க் பண்ணுறேன். நான் இன்னும் பூஸ்டப் பண்ணி ஒரு 80-90% ஒர்க் பண்ண ஆரம்பித்தா தான் வந்து என்னோடய எய்மை நான் வந்து ஒரு 2 to 3 yearsக்குள்ளே அச்சீவ் பண்ண முடியும். இப்போது நான் ஒரு 17.5 meters போட்டால் இப்போ சரியாக என்னோடய ஷார்ட் டேர்ம் கோலுக்கு அது. ஓகே, ஸோ இப்போ வந்து 12.41 வரைக்கும் போட்டுட்ருக்கீங்க, 17 வரைக்கும் போடணும். அந்த மீட்டர் போட்டுட்டா உங்களுடைய கனவு நினைவாகிடும் இல்லையா? கனவுன்னு சொல்ல முடியாது, ஷார்ட் டேர்ம் கோல்னு சொல்லிக்கலாம். அதுக்கு மேலே இப்போதைக்கான கோல். ஸோ அவள் அதிகபட்சமான கோலாக என்ன இருக்குது? அதிகபட்சம் கோல்னா 21 meters போகணுன்றது எனக்கு ஆசை. ஓகே, ஸோ அந்த ரெக்கார்டை நீங்கள் பீட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஆசையாக இருக்குது அக்ஷயா. ஸோ வாழ்த்துக்கள் எங்களுடைய மக்கள் தொலைக்காட்சி சார்பாக, உங்களுடைய கனவு நிறைவாக எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை பற்றியும் உங்களுடைய இந்த விளையாட்டு பயணத்தை பற்றியும் இவ்வளோ விஷயங்கள் எங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. நன்றி. தேங்க்யூ.